கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ லார்ட். இந்த இயர் 1912 ஏப்ரல் 14th, உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, ஸோ அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது, இந்த சினிமாலாம் வந்தது. டைட்டானிக் என்ற ஒரு ஷிப் சவுத்ஹாம்ப்டன்ல இருந்து, இங்கிலாந்துல இருக்க சவுத்ஹாம்ப்டன்ல புறப்பட்டு இட் வாஸ் கோயிங் டு நியூயார்க் சிட்டி. இந்த ஏப்ரல் 14th அன்னைக்கு அது போய்கொண்டு இருக்கும்போது இட் ஹிட் அன் ஐஸ்பர்க் அடிச்சதுனால அந்த ஷிப்ல குரூவெல்லாம் சேர்த்து 2224 பேர் இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா தட் நைட் 11:40க்கு the ship hit that iceberg. by 2:20 விடிகால 2:20க்குள்ள 1500 பேருக்கு மேல இருக்கிற மக்கள் அந்த இடத்துல மரிச்சு போனாங்க. மோர் தென் 5500 மரிச்சு போனாங்க. ஒரு சிலர் மீதியானவர்கள் அவர்கள் they escaped death அன்னைக்கு நைட். அல்லேலூயா. அந்த கொஞ்சம் அதை ரீவைண்ட் பண்ணி யோசித்து பாருங்க. அந்த சூழ்நிலையில இந்த ஷிப் ஹிட் அண்ட் தி ஐஸ்பர்க், அது வரைக்கும் எல்லாம் நிம்மதியா they were enjoying their ride, they were looking forward to go to நியூயார்க்குக்கு. for many reasons, for many things they would have been traveling. it's a luxury ship. இதெல்லாம் நடக்கும்போது ஒரு வினாடியில everything changed, their history changed, their life changed. amen, hallelujah. அவர்கள் ஒருத்தரும் இந்த கப்பல் அந்த ஐஸ்பர்க் அடிக்கும்னு தெரியாது. இடிச்சாலும் பிகாஸ் இந்த கப்பலுக்கு அத்தனை they boasted, ஒண்ணுமே நாசம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. புயல் அடிச்சாலும் ஒண்ணும் நடக்காது என்று சொல்லி பெருமை பாராட்டினாங்க. பட் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐஸ்பர்க் அடிச்சு அந்த கப்பலை கிழிச்சு 1500 பேருக்கு மக்கள் இருக்கிற மக்கள் மரித்து போனாங்க. Amen. அந்த சூழ்நிலை என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்க. Amen. Hallelujah. Nobody knows what happens. என்ன எவ்வளவு பயந்து இருப்பாங்க. முதல்ல மனுஷனுக்கு வரக்கூடியது இப்படியான ஒரு சூழ்நிலை. அவங்க யோசித்து கூட பார்க்காத ஒரு திடீர்னு அடிபடுகிறது, தண்ணி உள்ள வருகிறது, ஐஸா உள்ள வருகிறது. அப்போ அந்த கலக்கத்துல முக்காபே மரித்து போனதே, பலர் மரித்து போனது பயத்து நிமித்தம். ஹல்லேலூயா. பயத்தினால என்ன பண்ணாங்க? மரிச்சு போனாங்க. இப்ப நம்ம பாடலை பாடின சகோதரி கூட அந்த சாட்சி சொன்னாங்க. அவங்க கார்ல டிராவல் பண்ணும்போது ஒரு பெரிய ட்ரக் அடிச்சு அவர்கள் அந்த அடிச்ச சத்தத்தை கேட்டு அவர்கள் பயந்து போனார்கள். என்ன நடந்ததோன்னு தெரியாம they cried unto the Lord. இயேசுவே இயேசுவே இயேசுவேன்ற அவங்க கூக்குரலிட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது. Amen. Hallelujah. they cried. எதுக்குங்க? something, ஏதோ ஒரு பயங்கரம் நடந்திருக்குது. அந்த பயத்தின் நடுவில் என்ன செய்வதுன்னு தெரியாது. they knew only one thing, the name of Jesus. அன்னைக்கு கப்பல்ல அன்னைக்கு பிரயாணம் பண்ணுங்க, எத்தனை பேர் இயேசு தெரிஞ்சாரோ தெரியாது. ஆனா ஒரு மிஷினரி அதில் டிராவல் பண்ணார், ஒரு ஊழியக்காரர், அவர் பேர் ஜான் பார்க்கர். அவர் மரிச்சு போனாரு. ஹல்லேலூயா. அவருடைய மகளும் அந்த ஷிப்ல டிராவல் பண்ணாங்க. அவங்க மகளை காப்பாற்றினார். அவர் மரிச்சு போனார். எத்தனையோ பேருக்கு அந்த கடைசியில சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. அந்த குளிர், அந்த ஐஸ் கோல்டு தாங்க முடியாம ட்ரவுண்ட் தட் ஐசி வாட்டர். ஜான் பார்க்கர் என்ற ஒரு தேவ ஊழியர், he died on that same, அந்த இடத்துல மரிச்சு போனதா ஹிஸ்டரி சொல்லப்படுகிறது. சோ fear strikes, பயம் எப்ப வேணாலும் எந்த ரூபத்துல வேணாலும் வந்து தாக்கும். so when fear strikes you, அநேக நேரத்துல நாம் என்ன பண்றோம்னா அந்த பயத்தினாலேயே நாம என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி தவறான முடிவுகளை எடுத்து தவறான வழிகளுக்கு போய் நம்முடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும் இழந்து போய் விடுகிறோம். Amen. Hallelujah. so in everybody's life it happens. அந்த பயங்கிறது தாக்கும். இப்ப சகோதரி சொன்னபடி அந்த வண்டி இடிக்கப்படும் போது அவர்களுக்குள்ள பயம், என்ன நடந்தது, என் கணவருக்கு என்ன நடந்தது, she struggled with that fear. அந்த ஃபியர்ல ஒண்ணே ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சது,
ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஆமென். ஹalleluya. அதுதான் நமக்கு சங்கீதக்காரனாகிய தாவீதும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஹalleluya. சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல நீங்க படிக்கும்போது இங்கே தாவீது ஒரு அழகான வார்த்தையை நமக்கு கற்றுக் when fear strikes you, பயம் உங்களை தாக்கும் போது, எப்ப தாக்கும் எப்படி தாக்கும்னு தெரியாது, பட் ஒன் டே ஆர் தி அதர் இட் மே ஸ்ட்ரைக் யூ, இட் மே ஹிட் யூ. அது அடிக்கும் போது, அந்த தாக்கும் போது உங்க உங்க நிலைமைய எல்லாமே நிலை குலைந்து போகும். இட் வில் ஜஸ்ட் உங்களை அப்படியே ட்ரெம்பிள் பண்ண வச்சிரும். யூ வில் ஹாவ் நோ ஆன்சர்ஸ், யூ வில் ஹாவ் நோ வேஸ் டு ஓவர்கம் தோஸ் திங்ஸ். ஆமென். அப்போ என்ன பண்ணணும் தான் இங்க டேவிட் த்ரூ ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்ஸ், அவர் சொல்றாரு, நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை, பயப்படும் நாளில் உம்மை நம்புவேனார். ஐ வில் ட்ரஸ்ட் இன் த லார்ட். அந்த பயம் வரும்போது whenever I am afraid I will trust in you என்று அவர் சொல்லுவார். ஆமென். ஹalleluya. சோ அது எப்போ இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, நீங்க அந்த சங்கீத புஸ்தகத்துல படிக்கும் போது அந்த 56ஆம் சங்கீதம் மேல அந்த பிராக்கெட்ல போட்டு இருக்கு, பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது, when the Philistines seized or arrested David. சோ தாவீதுக்கு தன் உயிர் பிழைப்பானாங்கிற நம்பிக்கை கிடையாது. அந்த ஒரு பயப்படுகிறமான ஒரு சூழ்நிலையில தான் இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. என்னன்னு, நான் பயப்படுகிற நாளில் கர்த்தாவே உம்மை நம்புவேன். I will trust in you Lord whenever I am afraid. அப்போ தாவீது என்ன சொன்னார், எப்பெல்லாம் எனக்கு பயம் வருகிறதோ I will trust only you, நான் உம்மை மாத்திரம் தான் நம்புவேன் ஆண்டவரே. அது என்ன பண்ணார், அபியாசம் பண்ணி வாழ்ந்தார். பிகாஸ் தாவீதுடைய வாழ்க்கை முழுக்க பாத்தீங்கன்னா there are so many instances that took place in his life. அவரை பயம் தாக்கியது, மரணம் அவரை பக்கத்துல வந்தது. சங்கீதம் 23:4 அவர் சொல்லுவார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். Amen. He went through those issues of life. மரண இருள் அவரை வந்தது, கண்ணீரின் பள்ளத்தாக்கு அவருக்கு வந்தது, சவுலால் துரத்தப்பட்டாரு, சொந்த மகனால் என்ன பண்ணாருங்க, he was chased by his own son அப்சலோம்னால. Hallelujah. There was everywhere chaos அவருடைய வாழ்க்கையில இருந்தது. அந்த நேரத்துல எல்லாம் he had only one place to go, that is the presence of God. Amen. அதான் அவர் சொல்றார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்துல இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. He always kept the Lord, அவருக்கு முன்பாக வைத்திருந்தார். He always looked unto God in all his situation. ஹalleluya. எல்லா சூழ்நிலையிலும் சங்கீதம் 34:1 படி, கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில இருக்கும். ஆமென். அது நல்ல நாளோ கெட்ட நாளோ எந்த நாட்களாக இருந்தாலும் he had one thing in his heart and mind, that he looked to God when fear struck him. அந்த அவனை தாக்குச்சு தாவீதை, but he had ஒரு நித்தியமான ஒரு நம்பிக்கை அடைக்கலம் இருந்தது, அது கர்த்தருடைய சமூகம் அவருக்கு இருந்தது. The Lord, he believed in the Lord so much. அதனால அவைகள் என்ன பண்ணலங்க, அது வந்த போது கூட he never feared. அது குறிச்சு அவருக்கு பயம் இருந்தாலும், பயம் வந்தது, பயப்படலன்னா டேவிட் would have அதை சொல்லி இருக்க மாட்டாரு. அதுதான் அவர் சங்கீதம் 46:1 சொல்லுவாரு, இந்த பயப்படுகிற சூழ்நிலை வரும்போது என்னவா அவர் சொல்லுவார், Psalm 46:1 பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பெருகி அதன் பெருக்கினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லா ஆபத்து நாளில அவருக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போமானால் he will be there for you. ஆபத்து நாளில சங்கீதம் 91 சொல்லும், அவன் ஆபத்து நாளில அவனை நோக்கி கூப்பிடுவான். சங்கீதம் 91:15 ஆபத்து நாளில அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அதுதான் சிஸ்டர் ஜாக்லினுடைய வாழ்க்கையில் ஆபத்து வந்தது,
கூப்பிட்டாங்க. கூப்பிட வேண்டியவர்களை கூப்பிட்டதுனால அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. இன் ஆல் யுவர் சிச்சுவேஷன் பயம் வராதுன்னு சொல்ல. பயம் வந்தா learn to call upon the name of Jesus. அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. கூப்பிட பழகி கொள்ளுங்க. ரிமெம்பர் ஆல்வேஸ் ஜீசஸ். அவர் உங்களுக்கு எப்போதும் உறுதுணையா இருப்பாருங்கிற நம்பிக்கையோடு அவரை கூப்பிட ஆரம்பிங்க. யூ வில் see the miracle you need it. Amen. Hallelujah. அவர் சொல்ற, நான் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அப்ப ஏசாயா 41 10 இப்படிதான் சொல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he will speak these words to the people of இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த வார்த்தையை பேசுவார். என்ன சொல்றாருங்க? பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். பயம் வரும், பயப்படாதேன்னு சொல்லி பயப்படாமல் இருக்க செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. மனுஷனால முடியாது. ஆமென். மனுஷனை பயப்படாதேன்னு சொல்றவன் அதே மனுஷன் தனக்கும் அந்த பயம் இருக்கும். Amen. Hallelujah. He will be talking to you in fear only. அவருடைய பயப்படாதேன்னு சொல்றது உங்களை என்ன பண்ணாது? உறுதியாய் உங்களை தைரியப்படுத்தாது. Amen. You will have struggles. Amen. Hallelujah. அவர் என்ன சொல்றாருங்க? இன்னொரு வசனத்தை கூட வாசி பாருங்க. உபாகமத்துல நீங்க 31 அங்க 6 பாத்தீங்கன்னா, when the people of Israel again, hallelujah, ஒரு டலைலாமல இருக்கும்போது அவர் சொல்றார் 6 நீங்கள் டு த ஹோல் ஆஃப் இஸ்ராயல், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். மோசே சொல்றான். ஆமென். Hallelujah. When you are encountering many things in your life, பயப்படுகிற காரியம் வரும்போது, சத்ரு வரும்போது, வியாதி வரும்போது, டாக்டர் ரிப்போர்ட்ஸ் நெகட்டிவா வரும்போது, மரண இருள் வரும்போது, hallelujah, you will everybody struggle with fear. அப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் பலம் கொண்டு, அவர் சொல்றாரு, be courageous. ஏன் கரேஜியஸா இருக்கணும்? Because your God is with you. அவரை பார்க்க ஆரம்பிங்க. நான் பயப்படுகிற நாளில் உண்மையை நம்புவேன் தாவீது சொன்னார். அது காரணம் என்னன்னா, he understood God. யாரும் இல்லைனாலும் he knew that God was there. எத்தனையோ நேரத்துல தாவீது அந்த வனாந்திரத்துல தனிமையில இருந்தார். Nobody was there. When Saul was chasing David with 3000 soldiers, hallelujah, பாருங்க, அவனோட ஒரு 600 பேரு வேலை வெட்டி இல்லாதவங்க இருந்தாங்க. They had no experience in war. அப்படியாப்பட்டவங்களோட இருக்கிறான். David had the responsibility of taking care of the 600 people. அவனோட இருந்தவங்களை. Saul was hunting David. அப்போ யாரை பார்த்தாங்க? He only had God with him. அந்த தேவன் மேல நம்பிக்கை வச்சான். இன்னைக்கு உங்களுக்கு வேண்டியது அதுதான். You need only one person in this whole of this universe. You need God. அவர் இருக்கிறார். நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். இங்க மோசே சொல்றார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு யாருக்குங்க? எவ்ரிதிங், உங்க வியாதியா இருக்கட்டும், எனிதிங், அவர்களுக்கு பயப்படாமலும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். He is walking along with you. அவர் கூட இருக்கிறத பாருங்க. அவரை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா பயம் வராது. பயத்துக்கு பதிலா நம்பிக்கை வரும். பயத்துக்கு பதிலா விசுவாசம் வரும். பயத்துக்கு பதிலா என்ன அவங்க இந்த தோல்வி ஜெயமா மாறும், இந்த வியாதி குணமாகுங்கிற ஒரு நம்பிக்கை வரும். God still is seated on the throne. இதை எழுதி கொடுத்த கர்த்தர் அவர் மரித்தும் உயிருள்ளவருமா இருக்கிறார். He is never gone. அவர் 10 11வது கடவுள் கிடையாது. He is the only true God. He is the living God. He is the one வானாதி வானங்களையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவர் அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். நத்திங், அவருடைய கை விரல்களுக்கு தப்பிக்கிறது எதுவுமே கிடையாது. அந்த தேவன் சொல்றார், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ?
He is capable of doing great and mighty things. இன்னைக்கு அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க பயப்படும் போது என்ன பண்றீங்க? என்ன பண்ண போறீங்க? Are you going to run to Jesus? இயேசு கிட்ட ஓடி வருவீங்களா? இயேசுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவீங்களா? இல்ல அந்த பயத்துல வேற காரியத்தை நீங்க செய்ய மனுஷனை பார்க்க போறீங்களா? இல்ல வேற ஏதாச்சும் காரியங்களை நீங்க செய்ய anything you try, it will end in failure. ஒரே ஒருத்தர் தான், the blessed name of Lord Jesus Christ will bring healing, will bring joy, will deliver you from every kind of fear, every kind of sickness, every kind of disease. Only the name of Jesus has that power. Hallelujah. வானிலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் அவருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த நாமத்தை, என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன், கொடுப்பேன் என்ற ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். He is still the living God. Still he is alive. அவர் சீக்கிரத்துல வருகிறவரா இருக்கிறாரு. Amen. Hallelujah. நமக்கு பயம் வரும்போது அநேக நேரத்துல நம்ம குழம்பி போவோம். அதுக்கும் ஆண்டவர் பதில வச்சிருக்கிறார். 2 தீமோத்தி 1:7 நீங்க படிச்சீங்கன்னா, 2 Timothy chapter 1 and verse 7 அதுல படிக்கும் போது இப்படி எழுதப்பட்டிருக்கு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன பண்ணி இருக்கிறாராம்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாராம். Amen. Hallelujah. God has given us a sound mind. பயம் வரும்போது என்ன பண்றாரு? Hallelujah. God has not given us the spirit of fear. நீங்க பயந்து வாழ்றதுக்கு அவர் பயத்தின் ஆவியை கொடுக்கல. He has given the spirit of power. Amen. வல்லம் இங்க என்ன பண்ணிருக்கிறார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் சவுண்ட் மைண்ட் கொடுத்திருக்கிறாராம். When fear strikes, if you call upon the name of Jesus, God comes in aid of you, giving you a sound mind. எதுக்குங்க? To make the right choices, right decisions. நீங்க வெட்கப்பட்டு போக முடியாதபடிக்கு அற்புதமான முடிவுகளை எடுக்க கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாரு. So God is still seated on the throne. Amen. அவர் மரித்தும் உயிரோடு எழுந்தும் இருக்கிறது எதுக்கு தெரியுமா? நான் மரிச்சு என் வேலை முடிஞ்சிருச்சுப்பா, நீங்க உங்க வேலையை பார்த்துக்கங்க. நல்ல அவருக்கு தெரியும் how fragile நீங்களும் நான் எவ்வளவு fragile இருக்கிறோம், எவ்வளவு வீக்கா இருக்கிறோம், எவ்வளவு பலவீனரா இருக்கிறோம், எவ்வளவு தடுமாறுகிறவர்களா இருக்கிறோம். அவர் சொல்லுவாரு, நான் என் பிள்ளைக்கு செய்யலன்னா வேற யார் செய்வாங்க? இந்த பயப்படுகிற நாள்ல நான் அவர்களுக்கு துணை நிக்கலன்னா வேற யார் நிக்க முடியும்? யார் உதவி செய்ய முடியும்? ஹல்லேலூயா. இததான் தேவனுடைய இயக்கமாகவும் தேவனுடைய சிந்தையாகவும் இருக்கும். Tonight, if you are in some kind of trouble, if you are in fear, பயத்தோட நீங்க இருக்கிறீங்களா? Just நீங்க எங்க இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது, உங்க வீட்டுலதான் இருக்கிறீங்களா? Just call upon the blessed name of the Lord Jesus. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. You will see a miracle. இந்த ஜெபம் முடியறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். Amen. May God bless you. God be with you.